வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல். பராமரிப்பு பணிகள், குறிப்பாக பொறியியல் பணிகள் காரணமாக முக்கியமான ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கிறது. இது மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கிறதுனால இந்த ரூட்டுக்கு அந்த தேதிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 16526 கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து கேரளா வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ரயிலானது இரவு 8:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் வருகிற 7ஆம் தேதி ஜூன் மாதம் ஹொசூர் தருமபுரி வழியாக இயங்கும். அப்போ அந்த தேதியில் இரவு நேரத்தில் நம்ம தருமபுரிக்கோ ஒசூருக்கோ வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயினானது வழக்கமாக பங்காருப்பேட் குப்பம் வழியாக சேலம் வரும். அந்த ரூட்டில் வராது. அதற்கு பதிலாக ஒசூர் வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16219 சாம்ராஜ் நகரிலிருந்து திருப்பதி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். இது தினமுமே சாம்ராஜ் நகரிலிருந்து மாலை 3:50 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் வழியாகத்தான் திருப்பதி போகும். ஆனால் 7ஆம் தேதி மட்டும் இந்த ட்ரெயினானது அப்படியே கர்நாடகாக்குள்ளேயே தர்மாபுரம் போய் அங்கே இருந்து பக்காலா ஜங்ஷன் வந்துட்டு திருப்பதி போகிறதுனால அந்த தேதிகளில் 7ஆம் தேதி மட்டும் இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டைக்கு வராது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 26652 அப்படிங்கிற நம்பரில் எர்ணாகுளத்தில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில். இது எர்ணாகுளத்தில் இருந்து மாலை பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் சேலத்திலிருந்து ஒசூர் வழியாக இயங்கும். ஆனால் எந்த ஒரு நிலையத்திலையும் நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா சேலத்திலிருந்து ஒசூர் வழியாக ஒரு வந்தே பாரத் ட்ரெயினை நம்ம பார்த்துக்கலாம். குப்பம் வழியாக இயங்காது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12647 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய கொங்கு எக்ஸ்பிரஸ் ரயில். இது வாரந்தோறும் கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு சேலம் வரைக்கும் வந்துட்டு சேலத்தில் இருந்து இந்த ரயிலானது ஜோலார்பேட்டை, காட்பாடி, ரேணிகுண்டா போய் அங்கிருந்து தானே ஜங்ஷனுக்கு போகும். பெங்களூரை டச் பண்ணி இந்த ட்ரெயின் போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22698 சென்னை சென்ட்ரலிருந்து எஸ்எஸ்எஸ் ஹூப்ளி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமுமே பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும். வருகிற 7ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் போய் போகும். வழக்கமாக போகிற கிருஷ்ணராஜபுரம் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு போகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இறுதியாக இந்த பட்டியலில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 26651 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது வருகிற ஜூன் மாதம் 8ஆம் தேதி சேலம், ஒசூர், தருமபுரி வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதாவது 7ஆம் தேதி போகிற ட்ரெயினும் அதே ரூட்டில் தான் போகும். 8ஆம் தேதி ரிட்டன் வர ட்ரெயினும் அதே ரூட்டில் தான் வரும். காலையில் 5:10 மணிக்கு பெங்களூர்லேருந்து கிளம்பி எர்ணாகுளம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 6 முக்கியமான ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக திருப்பதி செல்லக்கூடிய ட்ரெயின் அன்றைக்கி தமிழ்நாடு வராமையே திருப்பதிக்கு போக போகுது சாம்ராஜ் நகரிலிருந்து. இந்த ரயில்களுக்கான மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.